சார் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் ஃபுல்லாக எடுத்துருக்கோம் சார், கிளாஸஸ் ஹாஃப் டே எடுத்திருக்கோம். அதில் உங்கள் கிளாஸஸில் உங்களுக்கு எப்படி இதை பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கோம், அதை தவிர கிச்சன் எக்யூப்மெண்ட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். அதை டெவலப் பண்ணுறதுக்காக நான் வந்தேன். இது ஃபேஸ்புக்கு இந்த ஆட் பார்த்துட்டு தான் நான் வந்தேன் இங்கே. இப்போ எனக்கு அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோசியல் மீடியான்னு ஒரு இது இருக்குது, அது மூலிமா நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியாது. ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் அந்தளவுக்கு தெரியாதனால, தமிழ் தான் தெரியறதுனால எனக்கு அதை பற்றி நாலேஜே இல்லை. அதனால் இங்கே ஒரு பேசிக்காக ஃபஸ்ட்டு டைமாக இது மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ குட் ஆஃப்டர்நூன் சார். ஒன் ஆஃப் பிக் தேங்க்ஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு மார்க்கெட்டிங்னாலே என்னென்ன தெரியாமல் தான் நான் இன்றைக்கி வந்தேன். ஆனால் உங்களுடைய ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஷாப் மூலிமா நான் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ. ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரிவன். சார் நான் ஆக்சுவலாக பேசிக்காக நான் ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியருங்க. அந்த சைபர் செக்யூரிட்டி இருக்காக தான் வந்தேன். பட் எது இருந்தனாலும் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நம்ம கொஞ்சம் டவுன் டு எர்த்தாக இருந்து கீழே எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகிற மாதிரி இருந்தால் தான் என்ன ஸ்டஃப் வேணால் நம்ம வச்சுருக்கலாம், அது எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும். ஸோ அது வரும்போது இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்றைக்கி இருக்கிற ஃபீல்டில் அன்அவாய்டபிள் திங்காக இருக்குது. வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்கெல்லாம் இன்றைக்கி போச்சு, ஜாஸ்தி பேர் ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ இது நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் வேயில் கஸ்டமைஸ் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் அ மஸ்ட்டுங்க. அதுவும் இன்றைக்கி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுவும் அன்அவாய்டபிள். ஃபேஸ்புக் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், எதாக இருந்தாலும் சரி, இதில் ஒரு ப்ரொஃபஷ்னலிசமாக செஞ்சு அதே சமயத்தில் நம்மளால் ஒரு அர்னிங்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடிஞ்சதுன்னா வெல் அண்ட் குட்டுங்க. இன்றைக்கி நிறைய பேர் லைஃப் ஸ்டைலே மாறுறதுக்கு காரணமே என்னென்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். வச்சுங்களேன், ஏதோ செய்யணுன்னு இருக்கிறோம், எல்லாத்துக்கும் நீட்ஸ் அண்ட் நெசசிட்டிஸ் இருக்குது. பட் அதுக்குண்டான ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோ ஒரு ப்ராப்பர் சேனல் இல்லாதனால தான் நிறைய பேரோட லைஃபே திசை மாறி போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நியரஸ்ட் ரீச்சில் ஒரு பெட்டர் ஒரு பட்ஜெட்டில் இந்த கோர்ஸ் கிடச்சதுன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ ஹாய், என்னோட பேர் விமலா. நான் மனோலயம் மைண்ட் கேர் சென்டர்னு சொல்லிட்டு உடுமலைப்பேட்டை, பெங்களூர் அண்ட் கோயம்புத்தூரில் ரன்னிங்கில் தான் இருக்குது. கூகுள் அடிச்சிங்கன்னா மனோலயம் மைண்ட் கேர்னு வரும். ஸோ இது எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, இந்த மனோலயம் மைண்ட் கேர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இந்த மாதிரி பீப்புள் கிட்ட போனேன், எனக்கு இந்த மாதிரி சிஸ்டமில் வரணும் அப்படின்னு. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி என்னோட டேக்கில் அவங்க ஆப்ரேட் பண்ணாங்க. எப்போ நான் கேட்டாலும் என்னோட பிஸ்னஸ் பற்றி எனக்கே தெரியாது. ஆனால் நான் அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், இது சம்திங் ஏதோ வேறு ஏதோ இருக்குது. எப்பயுமே தே ஆஸ்க் மணி, ஆனால் என்னோட பிஸ்னஸ் பற்றி எனக்கே தெரியாது. ஆனால் ஃபோன் நம்பர் அவங்க பேரில், என்னோட பிஸ்னஸ் அவங்க ஃபோன் நம்பரில் இருக்கும். இதை எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ இவங்க கொடுத்த மாதிரி நான் எப்படி 9:30 or 10 to 1 o'clock வரைக்கும் இவ்வளோ யாருமே சொல்ல மாட்டாங்க. சின்சியராக நான் இதே ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கேன். ரொம்ப மேஜிக் காமிப்பாங்க, இங்கே வாங்க அங்கே வாங்க, அதை கொடுங்க இதை கொடுங்க, நீங்கள் சரியாக கொடுக்கல, நீங்கள் பண்ணலை, பேமெண்ட் இல்லை, இவ்வளோ கொடுத்தீங்கன்னா தான் லைக்ஸ் வரும். அப்புறமா நம்மக்கிட்ட காமிப்பாங்க, பாருங்கள் இவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ ரீச் வந்திருக்கு, ஆனால் கால்ஸ் எதுவுமே வராது, பிஸ்னஸ் ஆன மாதிரியே இருக்குது. இது ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்கேம் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன், என்னோடய ஃபோன் நம்பரில் நான் மை கூகுள் பிஸ்னஸில் ஆப்பில் நானே போட்டேன், போஸ்டரில் அந்த கோடு வந்துச்சு, ஆப்ரேட் பண்ணேன், என்னோடய ஃபோட்டோஸை நானே அப்லோட் பண்ணேன், எனக்கு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ஆனால் இதுக்குள்ளே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். தென் அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு அப்புறம் இவ்வளோதானா, அதுக்கப்புறம் நான் என்னோடய ஃபோன் நம்பர்லேருந்து எப்போ வேணாலும் நான் போஸ்ட் போட்டுக்கலாம். சரி, ஏதோ இப்போ ஃபோட்டோ எடுக்கிறேன், இதில் அப்லோட். இதுக்கப்புறம் என்னன்னா இது அடுத்த ஸ்கேம். இது என்ன பண்ணும் தெரியாது. இப்போ தான் இவங்க சொன்னாங்க, இதுக்கு தான் பேக் லிங்க்குன்னு ஒன்று இருக்குங்க, டிஏன்னு ஒன்று இருக்குது, டொமைன் இருக்குது, நம்ம எழுதலாம், கண்டென்ட் என்ன வேணால் எழுதலாம். எங்கே போடுறது, யார் படிப்பாங்க, எதுவுமே தெரியாது. ஆனால் அதுக்கு போகணும். என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு அப்படின்னு எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க இல்லைங்க, அவங்க சம்பாதிக்கிறதுக்காகவோ இல்லை அவங்க. ஆனால் கடைசியில் அவங்க அந்த பணத்தை வாங்கினாலும் அதை சொல்ல மாட்டாங்க. நம்ம பிஸ்னஸை நம்ம தான் ரன் பண்ணணும், நம்ம பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு நமக்கு தான் தெரியணும், நம்ம பிஸ்னஸ் போய் சேர வேண்டியவங்களுக்கு போகுதான்னு நமக்கு தான் தெரியும். அப்போ தான் அது ரியல் பிஸ்னஸ். அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய மேஜிக்கே இல்லை. நம்ம ஃபோன் நம்பரில், நம்ம மொபைலில் நம்ம எப்போ வேணால் யாரை வேணாலும் we can give appointment, we can give service. So it's very simple and I think this people made an amazing. என்னால் இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு எல்லா ஏஜ் குரூப் பீப்புளையும் and Yamuna Devi is really fantastic. I think you have to give a clap.
மோகன்ராஜ் ஆல்சோ இட்ஸ் ரியலி வெரி குட் டீம். ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா என்ன மாதிரி ஒரு விமர் என்டர்பிரினர் உள்ள நுழையிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு இவங்கெல்லாம் முன்னாடியே இருந்தால் இந்நேரம் நான் எங்கேயோ போயிருப்பேன். பட் anyway, fortunately now today I really happy to meet these people and to attend this session. Thank you a lot.